இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நபர் பல நூற்றாண்டுகள் கண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தமிழ் மாநில பொதுச் செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KAM அபுபக்கர் அவர்களை நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். நீங்க தேர்தலில் பல்வேறு அறிக்கைகள் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி கொடுத்திருக்கீங்க. அந்த அறிக்கைகள் இப்போ எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படும்? தேர்தல் காலத்தில் நான் கடையநல்லூருக்கு வரும்போது முதல்ல ஒரு 2-3 நாளா தொகுதியில் உள்ள பல்வேறு கோரிக்கைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆய்வு செய்து அந்த தேர்தல் அறிக்கையை நான் கொடுத்துருக்கேன். அதில் மிக முக்கியமான கோரிக்கைன்னு சொன்ன அன்னைக்கு குடிதண்ணீர் பிரச்சனை. அதே போல உங்களுக்கு நம்ம தொகுதியில் தொழிற்சாலையே இல்லைங்கிற ஒரு குறைபாடு, பல்வேறு கல்விக்கூடங்கள்லாம் இருக்கு, சரியான கட்டடங்கள் இல்லை, அதே மாதிரி சுகாதார கேடுகள் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான கோரிக்கைகளாக வச்சாங்க. கடையநல்லூர் சுற்றுவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் தாலுகா அலுவலகமும், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரி வாடகை கட்டடத்தில் இருக்கிறது, சொந்த கட்டடத்தை கொண்டு வரணும். தாலுகா அலுவலகத்தை ஊரினுடைய எல்லையிலேயே கொண்டு வரணுங்கிற கோரிக்கை தான் மிக முக்கியமான கோரிக்கையை கடையநல்லூர் பகுதி மக்கள் வச்சது. தொகுதியில் பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த கோரிக்கையை தான் இந்த கடையநல்லூர் சுற்றுவட்டாரத்தில் வச்சாங்க. நான் எல்லா மக்களுடைய ஆதரவோட நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற உடனேயே தாலுகா அலுவலகத்தை நகர எல்லையிலே கொண்டு வரக்கூடிய முயற்சியிலும், உறுப்பு கல்லூரியை நம்மளுடைய ஊரினுடைய எல்லையிலே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் மனு அளித்தேன். துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து அது சம்பந்தமாக வலியுறுத்தினேன். சட்டமன்றத்திலே பல முறை இது சம்பந்தமாக பேசினேன். மாவட்ட ஆட்சித்தலைவர், கல்வி அதிகாரிகள் என அனைத்து மட்டத்தினுடைய அதிகாரிகளையும் நான் வலியுறுத்தியதோடு நகரில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து என்னுடைய அலுவலகத்திலேயும் 3 முறை இது சம்பந்தமாக என்ன செய்யலாம் என்று பல கட்டமாக நாம் கலந்து ஆலோசனை செய்து அரசாங்கம் நம்மளுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்ற அறிவிப்பை நாம் செய்தோம். அதன் பிறகு 2 அலுவலகங்களும் ஊரினுடைய எல்லையிலே வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டார்கள். தாலுகா அலுவலகம் கடையநல்லூர் தாலுகா என்பது போன முறைதான் அமைக்கப்பட்டது. 4 வருடத்துக்கு முன்பு நினைக்கிறேன். அதுல 32 வருவாய் கிராமங்கள் இருக்கின்றன, 2 நகராட்சிகள் இருக்கின்றன, கடையநல்லூர், புளியங்குடி. இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தாலுகா அலுவலகம் நகர எல்லையிலே வர வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்கள் சட்டமன்றத்திலேயே 2 முறை அதை உறுதி செய்தார். உறுப்பினருடைய கோரிக்கை நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நாம் 2 இடத்தை நாம் சொல்லியிருக்கிறோம் ஊர் எல்லைக்குள்ள. ஒன்று, தற்போது இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தையே நிரந்தரமாக நமக்கு ஆக்கி தரணும். இல்லைன்னு சொன்னா அட்டக்குளத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நம்மளுக்கு தாலுகா அலுவலகத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னா அந்த 2ல ஏதாவது ஒண்ணு நாங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்ப ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஆய்வுல இருக்குது. விரைவிலேயே அதுக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விரைவில் அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். உறுப்பு கல்லூரியை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த காசி தர்மங்கிற அந்த ஏரியாவில் வடப்பகுதியில் கொண்டு போட்டு முடிவு பண்ணி ஜியோலாம் பாஸ் பண்ணி எல்லாம் வச்சிருந்தாலும் கூட அதை செயல்படுத்தாம இருந்தாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த உடனே இதை அறிவிச்சு இதை போராட்டம் நடத்தும்னு சொன்ன உடனே திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில சுயநலவாதிகளுடைய காரணத்தினாலே இந்த வடப்பகுதியிலே இந்த கல்லூரியை அமைப்பதற்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிதியை 8 கோடி ரூபாய் ஒதுக்கி இப்ப வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. நாம தெளிவா சொல்றோம், அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் மக்களை சென்றடைய வேண்டும், மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் மக்களினுடைய முழுமையான பயன்பாட்டில் இருக்க வேண்டும். இந்த வடப்பகுதியில் போய் காலேஜ் வச்சாங்கன்னு சொன்னா எல்லா மக்களும் போறதுக்குள்ள போக்குவரத்து வசதி இல்லை. 2வது, காசி தர்மங்கிற ஊரே வந்துகிட்டு திருவாரூரை ஆதீனத்தினுடைய அந்த ஆளுமைக்கு உட்பட்டது. அவங்க யாருக்குமே அவங்களுக்கு பட்டா நிலம் கிடையாது. பட்டா நிலம் இல்லாம தான் அந்த ஊர்ல வாழ்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு பக்கத்துல இந்த கல்லூரியை கொண்டு போகணும்னு சொன்னா எப்படி வளர்ச்சி பெறும்? அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஊர் வளர்ச்சி ஆகணும், புறநகர்லாம் வளர்ச்சி படணும்னு சொல்றாங்க. அது வேற விஷயம். தென்காசி, கடையநல்லூர், தென்காசி, மதுரை ரோட்ல இந்த மாதிரி முக்கியமான கல்லூரி மற்ற அலுவலகங்கள் வந்தேன்னு சொன்னா ஊரு டெவலப் ஆகும்.
ஆனா இது ஒரு இன்டீரியரா ஒரு இடத்துல பக்கத்துல காசி தர்மங்கிற ஒரு ஏரியா வந்துகிட்டு திருவாரூர் ஆதீனத்தினுடைய கண்ட்ரோல்ல உள்ளது, யாருக்குமே பட்டா நிலமே இல்லை. அப்பேற்பட்ட இடத்துல போய் அந்த கல்லூரியை கொண்டு போறதுனால என்ன பயன் இருக்குன்னு நம்ம எவ்வளவு சொன்னா கேட்கல. அந்த வேலையை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தாலுகா அலுவலகத்தை ஊரினுடைய எல்லையில கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சியில் நாம் ஈடுபட்டுருக்கோம். குடிநீர் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனை. இது விஷயமாகவும் பல மட்டத்தில் நம்ம பேசியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். இதுல என்னன்னு சொன்னா குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடைநல்லூர்ல உங்களுக்கு ஒரு தொடர் கதையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 95ல இருந்தே உள்ள பிரச்சனை. 95ல நகர்மன்ற தலைவராக இருந்த அவங்க அந்த நேரத்தில் அவங்க வந்துகிட்ட இந்த பைப் லைன் கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் அதிகமான தண்ணி போற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முதல்ல உள்ள ஒரு குறைபாடு. இரண்டாவது, இப்போ புது லைன் போட்டுட்டு இருக்காங்க, அது பாவியில நிக்குது. தண்ணியை பழைய லைன்ல கொடுக்கறதா புளிய லைன்ல கொடுக்கறதாங்கிற ஒரு குழப்பம். மூணாவது, சில இடங்கள்ல மோட்டர் போட்டு தண்ணியை உறிஞ்சுறாங்க, அவங்கள நடவடிக்கை எடுக்க முடியல. இப்படி பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறதுனால எல்லா அதிகாரிகளையும் நான் போன மாசம் நகர்மன்ற அலுவலகத்தில் கூப்பிட்டு பேசும்போது கடைசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புதிய பைப் லைன் நாங்க ஒரு 6 மாசத்துல பண்ணி கொடுத்தோம். 6 மாசம்லாம் முடியாது, அக்டோபர் மாசத்துக்குள்ள முழுமையா புதிய லைன்லாம் கொடுக்கப்பட்டு அந்த தண்ணீர் எல்லாம் அதுதான் வரணும். அதன் பிறகு யாராவது மோட்டர் போட்டு ஒடுங்கினாங்கன்னா இம்மீடியட்டா அவங்கள பெனால்டி போட்டு அதை நிறுத்தணும். அதுபோக உங்களுக்கு இல்லீகலா கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாட்டு இருக்கக்கூடாது. அக்டோபர் மாசத்துக்குள்ள புதிய லைன் கொடுத்து தண்ணீர் சீராக வழங்கப்படுங்கிற உத்தரவாதத்தை அந்த உங்களுக்கு அந்த அதிகாரிகள் குறிப்பிட்ட அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதையும் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். சுகாதார கேடுங்கிறது மிகப்பெரிய சுகாதார கேடு. கடைநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 5 பெரிய அணைகள் இருக்கு. பெரிய குளங்கள் எடுத்துக்கிட்டா 32 குளங்கள், எல்லா சிறிய குளங்கள்லாம் சேர்த்துன்னு சொன்னா 100க்கும் மேற்பட்டே இருக்கு. இதெல்லாம் தூர்வாரி பல வருஷங்கள் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான் நீர் ஆதாரம் இல்லாம இருக்கு. பல்வேறு குளங்கள் வந்துகிட்டு ஒரு சுகாதார கேடாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா கழிவு நீர்லாம் அதில் போய் சேர்ந்து அதெல்லாம் கலப்ஷன் ஆகி பெரிய குழப்பமா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாங்கிற ஒரு யோசனையில அதிகாரிகள்கிட்ட பேசும்போது, குளங்களை எல்லாத்தையும் நம்ம தூர்வாடுறதுக்கு அரசாங்கம் திட்டங்களை அறிவிக்குதா என்னங்கிறது வரைக்கும் அவங்க அறிவிக்கல நம்ம தொகுதியை பொறுத்தவரைக்கும். ஆனா மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஸ்கீம் என்னன்னு சொன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்கீம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு பொதுமக்களினுடைய பங்களிப்போட அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு திட்டம். மொத்த பட்ஜெட் உங்களுக்கு 20 லட்சம் ரூபான்னு வைக்கிறேன், ஏன்னா 30 லட்சம் ரூபான்னு வைங்க. இந்த செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த 30 லட்சம் ரூபால 10 லட்சம் ரூபாய் பொதுமக்களோ நம்மளோ கொடுத்துட்டா 20 லட்சம் ரூபாய் அரசாங்கமே போட்டு இந்த ஸ்கீமை நிறைவேற்றிடுவாங்க. அந்த எஸ்எஸ்எஸ் ஸ்கீம் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்கீம் மூலமாகவும் எல்லா குளங்களையும் எல்லா அணைகளையும் தூர்வாரைக்குள்ள ஒரு யோசனையை கேட்டிருக்கிறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை முழுமையான தகவலை தரவில்லை. அந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றலாம், இல்லைன்னு சொன்னா வேற எந்த திட்டங்கள் மூலமாக நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றக்கூடிய ஒரு முயற்சியில் நாம் இறங்கியிருக்கிறோம். இந்த குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அதேபோல் திருநெல்வேலி தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய தண்ணிகளும் சீராக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில கடையநல்லூர் நகரத்திலும் ஒட்டுமொத்த கடையநல்லூர் தொகுதியிலும் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சி நடைபெற்றது. அதே மாதிரி நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகளே இல்லை. தொழிற்சாலையே இல்லாத ஒரு தொகுதிங்கிறது நம்ம தொகுதியா இருக்கு. நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாய விளைநிலங்கள் அதிகமா இருக்கு. பல லட்சம் ஹெக்டேர் தென்னை தோப்புகள் இருக்குது, மாங்காய் மரங்கள் இருக்குது, எலுமிச்சைகள். இதெல்லாம் பயன்படுத்தி 2 விதமான தொழிற்சாலைகளை கொண்டு வரலான்னு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அதுக்கு அமைச்சர்கள் எல்லாரும் பதில் சொல்லியிருக்காங்க. அதுபோக உங்களுக்கு தரமான சாலைகள் இல்லை. தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கிராமங்களில் சாலைகள் இல்லாட்டாலும் இப்போ வந்துக்கிட்டு நம்ம மதுரை ஹைவேஸ்ல தான் நம்ம அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கும். ஒரு 4 மாசம் நான் எம்எல்ஏ ஆகி 4 மாசத்துலேயே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல பல பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்க. அதுல இளைஞர்களே பல பேர் இறந்துருக்காங்க. நோம்பு நேரத்திலேயே பல பேர் இறந்தாங்க. நம்மளே நின்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தோம். இதுக்கு முக்கியமான 2 காரணங்கள். இந்த மாதிரி அதிகமான விபத்துகள் நடப்பதற்கு 2 காரணங்கள் தான். ஒண்ணு, ஒரு பைக்ல 3 பேர் லைசன்ஸ் இல்லாதவங்களோட சேர்த்து போறாங்க. அது போக உங்களுக்கு ஹைவேஸ் வந்துகிட்டு 4 வழி பாதையாக்கப்படும். தென்காசி மதுரை ஹைவேஸ்
4 வழி பாதை ஆக்கப்படுகிற திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு அப்படி கிடப்பில் கிடக்கு. ஏன்னா பல்வேறு வளைவுகள் இருக்கக்கூடிய தொகுதி நம்ம ரோடு, இந்த ரோடு தென்காசியிலிருந்து நீங்க மதுரை பக்கம் போனீங்கன்னு சொன்னா பல்வேறு வளைவுகள் இருக்கிறதுனால அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆக்சிடென்ட் நடக்காமல் இருப்பதற்கு முக்கியமான பணிகள் என்னன்னு சொன்னாங்க, தென்காசி மதுரை 4 வழி பாதையாக்கப்பட்டு இது சம்பந்தமா நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அது செய்யணுங்கிற கோரிக்கையை நாம பலமா வச்சிருக்கிறோம். அதுபோக இந்த மாதிரி தண்ணி போட்டுட்டு சாராயம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடியவங்களுடைய லைசன்ஸை இமீடியட்டா சீஸ் பண்ணணும். கேரளா போன்ற மாநிலங்கள்ல அதிகப்படியான தண்டனை விதிக்கிறாங்க. பெனால்டி 50,000 வரைக்கும் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் இந்த மாதிரி விபத்துக்களை தடுக்க முடியும். இப்ப இந்த மாதிரி காரியங்கள் அதிகமாக குற்றால சீசன் நேரத்தில் நடக்கும். 4 வழி பாதையாக்கணும். உரிய உரிமம் இல்லாம ஓட்டக்கூடியவங்க, சாராயம் குடிச்சிட்டு ஓட்டக்கூடியவங்களுடைய இந்த லைசன்ஸை முற்றிலுமாக சீஸ் பண்ணி கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் இந்த விபத்துகளை தவிர்க்க முடியுங்கிறத நான் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கேன், அதிகாரிகள் பேசியிருக்கேன். அதோட உங்களுக்கு கடையநல்லூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு மைதானம் இல்லைங்கிற ஒரு குறைபாடு. விளையாட்டு மைதானத்துக்கு உண்டான இடத்தை நாம தேடிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரியை நானே சந்திச்சு பேசினேன். அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஒரு இண்டோர் ஸ்டேடியம் நான் கொண்டு வருவேன் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படையில் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் உருவாக்குவதற்கு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்ன என்பதை நாம் கேட்கும் பொழுது அதுல வந்துகிட்டு உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ராஜீவ் காந்தி கேல் அபியான் என்ற ஒரு திட்டம் இருக்கு. அது மூலமாக அவங்க வந்துகிட்டு ஃபுல் ஃபிளஜ் ஒரு ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கத்தை கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒரு 7 ஏக்கர்ல ஒரு நிலம் கொடுக்கணும். ஒரு 7 ஏக்கர்ல ஒரு நிலத்தை நாம கொடுத்துட்டா, புறம்போக்கு நிலத்தை இடம் காட்டிட்டா, அந்த ஸ்டேடியத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மாவட்ட விளையாட்டுத்துறையினுடைய அலுவலருக்கு இருக்குது. அது சம்பந்தமாக நாம் இங்கே உள்ள சர்வேயர்கிட்ட என்னென்ன புறம்போக்கு நிலங்கள் நம்ம பகுதியில் இருக்குங்கிறத கேட்டுட்டு இருக்கிறேன். அவங்க விரைவில் அந்த தகவல் தருவதா சொல்லியிருக்காங்க. தந்த பிறகு இங்கே ஒரு விளையாட்டு மைதானம் கடைநல்லூர் சுற்றுப்பகுதியில் அமைவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்யக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறோம். அதே போல ஒரு தரம் வாய்ந்த மருத்துவமனை நம்ம பகுதியில் இல்லை. ஆக்சிடென்ட் நடந்தாலோ வேறுகால பிரச்சனைகளோ இது இருந்துன்னு சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னா திருநெல்வேலி கொண்டு போகிறது, திருவனந்தபுரத்து கொண்டு போகிறது. எனவே இந்த பகுதியில் தென்காசியோ கடைநல்லூரோ இந்த ஏரியால ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கு இல்லையா, எல்லா சகல வசதிகளையும் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை உருவாக்குவதற்குண்டான ஒரு முயற்சியை நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த அரசு துறை அதிகாரிகளையும் நாம் சந்தித்து பேசியிருக்கிறோம். குறிப்பாக கடைநல்லூர் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் எந்த வசதிகளும் இல்லாமல் இருக்கு. சரியான மருத்துவர்களே இல்லை. ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ஜெனரல் ஸ்பெஷலிஸ்ட் போடணும்னு சொன்னோம். ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் போட்டாங்க, நியமிச்சு மறு நிமிஷமே அவர் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு புளியங்குடிக்கு போயிட்டார். அதுபோல நர்ஸ் சரியா இல்லை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா அங்கேயே கழிவு நீர் ஓடு, காடு மாதிரி இருக்கு. இதை நான் கலெக்டர்கிட்ட சொன்ன உடனே கலெக்டரே ஸ்பாட் விசிட் பண்ணி அந்த மருத்துவமனையினுடைய அந்த தரம் உயர்த்துவதற்கு இப்போது 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த வேலைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. இது போக என்னுடைய நிதியில் இருந்தும் ஒரு கட்டடம் அங்கே கட்டி கொடுக்கப்படுறேன். ஃப்ரண்ட் பொசிஷன்லயே கடைநல்லூர் ஃப்ரண்ட் பொசிஷன்லயே ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு ஆலோசனையில நான் அந்த வேலையில இறங்கியிருக்கேன். இப்படி பல்வேறு சூழ்நிலைகள்ல நம்ம என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அதை செய்துட்டு இருக்கிறோம். இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி குறிப்பா உயர்கல்வி படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளை IAS IPS அதிகாரிகளை உருவாக்குவதற்கு இங்க வந்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டரை இங்க உருவாக்கலாம். அது ஒரு பள்ளிக்கூட காம்பவுண்டே அமைக்கிறதுக்குள்ள முயற்சி மேற்கொள்ளணும்னு சொல்லியிருந்தோம். அது சம்பந்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். நடந்த தேர்தலில் வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தீங்க. இப்போ வந்து தமிழகத்தை ஆளக்கூடியது வந்து அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அஇஅதிமுக. ஸோ உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்க சட்டமன்றத்தில் வைக்கும்போது அதுக்கு வந்து அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் வந்து எப்படி உங்களுடைய கோரிக்கை முழுமையா அந்த ஊருக்கு நிறைவேற்ற முடியக்கூடியதா இருக்கா, இல்லை அதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கா? அதாவது இப்போ இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது அதிமுக, எதிர்கட்சி வரிசையில நாங்கள் இருக்கிறோம். எதிர்கட்சி என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாரையுமே அளவு கடந்து நான் புகழவும் இல்லை, அதே மாதிரி யாரையும் நான் இகழவும் இல்லை. என்னுடைய அப்ரோச்சுங்கிறது இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்களுடைய அணுகுமுறை. எதையுமே ஒரு மாடர்ன்
ஒரு மாடரேட்டா அப்ரோச் பண்றோம். நடுநிலையோடு அணுகிறதுனாலதான் நம்ம பல்வேறு காரியங்களை செய்ய முடியும். நம்ம மார்க்கமே என்ன சொல்றது, எல்லாத்துலயும் உம்மத்தம் வசத்தம், நடுநிலையான சமுதாயம் நம்ம சமுதாயம். நடுநிலையான போக்கு இருக்கிறதுனால அதிமுகவுடைய ஆட்சியாளர்கள் மத்தியிலும் சரி, அதிகாரிகள் மத்தியிலும் சரி, நம்ம மீது ஒரு வெறுப்போ அது எதிர்ப்போ கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய ஒரு நியாயமான கோரிக்கைகளை அவங்க வந்துகிட்டு பரிசீலனை செய்து காரியம் செய்யறாங்க. குறிப்பா நான் சொல்ல வேணும்னு சொன்னா, தாலுகா அலுவலகம் விஷயத்துல மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே இந்த ஆட்சியிலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த நம்மளுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து இப்ப தாலுகா அலுவலகம் ஊர்ல கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் காலப்போக்கில் ஒன்று ஒன்றா நிறைவேற்றுவாங்க. அவங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு நமக்கு இருக்கும் என்பது நம்பிக்கை எனக்கு. இப்போ தமிழகத்தில் ஒரு தமிழில் ஓடிட்டு இருக்க பிரச்சனை என்னன்னா காவிரி பிரச்சனை பெருசாக ஓடிட்டு. நீங்க இந்திய முஸ்லீம் லீக்குடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளராக இருக்கீங்க. இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் காவிரியுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு காவேரி பிரச்சனைங்கிறது தற்கால பிரச்சனை இல்லை. எனக்கு வயசு 44. நானே 1991 இதை பார்த்துட்டு இருக்கேன். காவேரி பிரச்சனைங்கிறது அரசியல் காழ்ப்புணர்வு காரணமா நடக்குது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரை நீக்கிறதுக்காக சில பேர் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. ஏற்கனவே இதே மாதிரிதான் SM கிருஷ்ணாவை பதவி இருக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. பங்காரப்பாவை பயன்படுத்தினாங்க. இதுதான் நடந்துட்டு. இது அரசியல் காழ்ப்புணர்வுல நடக்குது. ஆனா இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம இதுக்கு வந்துட்டு ஒரு நிரந்தர தீர்வு காரணம். கடையநல்லூர் தொகுதியில எப்படி தண்ணி பிரச்சனையோ அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் தண்ணி பிரச்சனைக்கு என்ன செய்யணும்னா, குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும், அனைத்து குளங்களையும் தூர்வாரப்பட வேண்டும். நீர் ஆதாரத்தை அவங்க வந்துகிட்டு அரசாங்கம் அதிகமான நிதியை ஒதுக்கி நீர் ஆதாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு முயற்சியில மாநில அரசாங்கம் ஈடுபட வேண்டும். நான் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கேன். தேசிய நதிகள்லாம் எனக்கு இருக்கிற திட்டம் பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் உள்ள நதியாச்சு இறங்க அப்படின்னு நான் கோரிக்கையை வச்சேன். குறைஞ்சபட்சம் இது பெர்மனன்ட் சொல்யூஷன்ங்கிறது தான். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு 90 வாகனங்களே வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் நஷ்டம். அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு நேக்கெட்டா அளவுக்கு தேசிய ஒருமைப்பாடு அதெல்லாம் வாயில சொல்றதா இருக்கு. என்ன அளவுல யாரும் செயல்படுத்துறதா இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு உண்மையும் சொல்லணும். தேசிய கட்சிகளா இருக்கக்கூடிய உங்களுக்கு பாஜகவா இருக்கட்டும், அதே மாதிரி காங்கிரஸா இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கர்நாடக மக்களுடைய உணர்வுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மக்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. தவிர ஒரு தேசிய அளவில் இதுக்கு ஒரு கொள்கைன்னு கிடையாது. ஈவன் மத்தியில் ஆளக்கூடியது பாஜக தான். சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிருக்கு தண்ணி கொடுங்கன்ட்டு. ஆல் பார்ட்டி மீட்டிங் பெங்களூர்ல நடக்கும் போது இதே பாஜக எதிர்த்து மத்தியில் ஆளக்கூடிய அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்ல தான் இன்னைக்கு தீர்மானம் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க தண்ணி கொடுங்க இவ்வளவு. ஆனா தண்ணி கொடுக்க கூடாதுன்னு யார் சொல்றா? பிஜேபியே சொல்றாங்க கர்நாடகா. அப்படின்னா இவங்கள்ட்ட தேசிய அளவுல கொள்கை இல்லை, அரசியல் லாபத்துக்காக வேண்டி இது பல பேர் செய்யறாங்க. ஆனா ஒரு மொத்தத்தில் ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, தமிழக மக்களை கர்நாடகா வஞ்சிக்கிறது, மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுவதுதான் ஒரு புத்திசாலித்தனம். அது மாநில நதிகளை இணைக்க வேண்டும். நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு அனைத்து குளங்களும் அணைகளும் தூர்வாரப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல காகிதம் இல்லத்தவர்கள் இருக்கும்போது இது எல்லா சமுதாய மக்களாலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா இருந்துச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அது குறைஞ்சிச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அது காகிதம் இல்லத்து காலத்துல இத்தனை கட்சியே கிடையாது. காகிதம் இல்லத்து காலத்துல எத்தனை கட்சி இருக்கு? காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ், திமுக ஒரு திமுக, முஸ்லீம் லீக் ஒன்றுதான் நம்ம சமுதாயத்தில், கம்யூனிஸ்ட் ஒன்று இருக்கு. இன்னைக்கு எத்தனை திமுக ஆகிருக்கு, எத்தனை காங்கிரஸ் ஆகிட்டு. அதே மாதிரி நம்ம சமுதாயத்திலையும் பல்வேறு இயக்கங்கள் வந்திருக்கு. ஆனா எத்தனை கட்சிகள் வந்தாலும் என்ன இருந்தாலும் கூட ஒரு பாரம்பரியம், ஒரு வரலாறு என்பது இந்திய முஸ்லீமுக்கு. நாங்க வந்துகிட்டு பெரிய அளவுல அலம்பல் பண்ணாட்டாலும் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான சட்ட ரீதியான பணிகளை செய்யணும். இந்த இன்றைய சூழ்நிலையில கூட எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத இயக்கம் இந்திய முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் கையில் எடுத்து நாங்கள் வந்துகிட்டு கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக. அதே மாதிரி
இன்னைக்கு எந்த வகையிலும் யாருக்கும் நம்ம இடைஞ்சல் சொன்னதா சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனைகள்ல முஸ்லீம் லீக்கினுடைய பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. சட்ட ரீதியா எந்த பிரச்சனையும் இருக்கு. கல்வி ஸ்தாபனங்கள் இவ்வளவு உருவாரு காரணம் முஸ்லீம் லீக். இடஒதுக்கீடு இன்னைக்கு கொடுத்துக்கிறேன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது பிற்படுத்தோர் பட்டியலில் எல்லாத்தையும் சேர்த்து அது இவ்வளவு பிரச்சனை. அதே மாதிரி கல்வி ஸ்தாபனங்கள் கேரளாவில் இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா முஸ்லீம் லீக். அவனுக்கு என்ன சொல்றேன்னா, சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு அரசியலுக்கு உகந்த இயக்கம் இந்திய முஸ்லீம் லீக் என்பது இன்னைக்கு எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அரசியல் ரீதியா கேரளாவில் அவங்க எல்லாம் சரியா ஒற்றுமொன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால சிறுபான்மை மக்களுக்கு இல்லை, காகிதமில்லத்தவர்கள் இருக்கும்போது எல்லா சமுதாய மக்களுக்கும் போராடக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் காகிதமில்லத்து காலத்திலயும் எல்லா சமுதாய மக்களுக்கும் தான். இப்ப நான் காகிதமில்லத்து வழியில வந்தா தானே இன்னைக்கு திருமலை கோயிலுக்கு 53 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கோம். வேற ஒண்ணு விட்டுருக்கு, எல்லாத்தையும் விட்டுருக்கேன். நான் முஸ்லீம் லீக்கினுடைய உறுப்பினர், முஸ்லீம்களுக்கு மட்டும் நான் பணியாற்றலையே. 53 லட்சம் ரூபாய் கடையநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய திருமலை கோயிலுடைய அடிப்படை வசதிக்கு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, நான் சட்டமன்றத்தில் அது சம்பந்தமா பேசியிருக்கிறேன். பல வெற்றி தீர்மானங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். அது சம்பந்தமா 53 லட்சம் ரூபாய் அறநிலைத்துறையின் சார்பாக வழங்கப்பட்டு நாளைக்கு அந்த பணிகள் துவங்குவதற்கு நேற்று நீ அந்த மடாதிபதிகள் என்னை அழைச்சு வந்திருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் உள்ள அமைப்பு தான் முஸ்லீம் லீக்குங்கிறது. பேரு முஸ்லீம்ங்கிறது தவிர முஸ்லீம்களுக்கு மட்டும் ஒரு அமைப்பு கிடையாது. அது ஒரு வரலாற்று தொடர்ச்சி. முஸ்லீம் லீக்குங்கிற பேரு 1906 இருக்கிறதுனால அந்த பேரை தொடர்ந்து வச்சுக்கிறோமே தவிர எல்லாத்துக்கும் உள்ள அமைப்பு தான். எல்லா சமுதாய மக்களும் இதுல இருக்கிறாங்க. கேரளால முஸ்லீம் லீக் சார்பா எம்எல்ஏ வந்திருக்காங்க, தலித் எம்எல்ஏ. இன்னைக்கு மலப்புரம் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறது ஒரு தலித் பெண். தமிழ்நாட்டில் ஒரு மாநில செயலாளராக இருக்கிறது வழக்கறிஞர் ஜீவகிரிதரன். தமிழ்நாட்டிலேயே மாநில செயலாளராக இருக்கிற கட்சி எல்லா சமுதாய மக்களுக்கும் உள்ள இயக்கமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீ தேர்ந்தெடுக்க. மக்கள் இதுவரைக்கும் கடையநல்லூர் சட்டமன்றத்தில் பல எம்எல்ஏக்களை பார்த்துருக்காங்க. நான் உங்களை பார்க்குற விதம் அவங்க வேற மாதிரி இருக்கு. இந்த மக்களுடைய கண்ணோட்டம், எல்லா விஷயங்களும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஸோ நீங்க சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நீங்க எம்எல்ஏ பதவி 5 ஆண்டு காலத்துள்ள முடிச்சிடலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய நல்லெண்ணத்துக்கு மிக்க நன்றி. நாம தொடர்ந்து போராடி எல்லா வகையிலையும் நாம அதை நிறைவேற்றக்கூடிய பணிகள் இருப்போம். என்னுடைய அப்ரோச்சுங்கிறது நான் வெற்றி பெற்று வந்தவொடனே சொன்னேன். அதிமுக ஆட்சி வந்திருந்து அதுக்கு எங்களுடைய நன்றி. எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து நான் வலியுறுத்துவேன். ஆடுறமான ஆதி காப்பேன், பாடுறமான பாடி காப்பேன். ஆடியும் பாடியும் நடக்கலன்னு சொன்னா ரோட்ல போராடியும் அவங்களோட நின்று நான் அவங்களுக்கு ஒருவனாக இருந்து பணியாற்றுறேன்னு சொன்னேன். அதையே நான் திரும்பி சொல்றேன். தெரிஞ்சிருக்கேன். வேற ஒன்று முக்கியமா ரொம்ப சந்தோஷம். கிரீன் வெஸ்ட் மவுண்டைன் மீடியா நண்பர்கள் நல்ல அற்புதமான கேள்விகளை செய்திருக்கீங்க. ஏதோ எம்எல்ஏ இருக்காருன்னு சொல்லி எங்கெல்லாம் தனியா விட்டுறாங்க. எங்களோட இணைஞ்சு இந்த மூவ்மெண்ட்டை பெருசாக்கி இந்த தொகுதி நம்ம கடையநல்லூர் மக்கள் எல்லா வகையிலையும் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் நடைபெறுவதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை, வழிகாட்டுதல் தேவை, ஆலோசனைகள் தேவை என்பதையும் நல்ல நேரத்திலே நான் வேண்டுகோளாக வைக்கிறேன்.